இந்த ரீல் உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. இந்த விஷயம் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் அசிங்கப்பட்டுருவோம். நான் சொல்கிறத ஒரு அட்வைஸாக கூட வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நல்ல பர்சனாக இருங்க, எவ்வளோ கேரிங்காக இருங்க, எந்த ஒரு பேட் ஹேபிட்டும் இல்லாமல் இருங்க. உங்கள் வீட்டுக்கும் சரி சொசைட்டிக்கும் சரி ஒரு சூப்பர் பையனாக சூப்பர் பொண்ணாக இருங்க. இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எண்ட் ஆஃப் த மந்த் நீங்கள் வந்துட்டு இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்ன் பண்ணிடுங்க. ஒரு ஜாப்னாலேயோ ஒரு பிஸ்னஸ்னாலேயோ வாட் எவர் இட் இஸ், ஒரு நல்ல வழியில் இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணிடுங்க. அப்படி எண்ட் ஆஃப் த மந்த் உங்ககிட்ட காசு வரல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நல்லவனா இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டுக்கும் சரி இந்த ஊருக்கும் சரி, எவ்வளோ ஒரு நல்ல பையனா நல்ல பொண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ஒரு குப்பை அவங்கள பொறுத்த வரைக்கும். இதான் யதார்த்தமான உண்மை. இதில் கொடுமையிலும் கொடுமை என்ன அப்படின்னா, வீட்டில் அப்பா அம்மா மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டா கூட பரவாயில்ல, தண்டச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு திட்டா கூட அது ஹர்ட்டாக இருக்கும், அது செகண்டரி. பட் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே வந்துட்டு கேவலப்படுத்துவாங்க. லைக் நீ வேலைக்கு போகாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவன் சும்மா தான் திரிகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் வரும் பார்த்தீங்களா. அது லிட்டரலாக யாருக்கும் வரக்கூடாது. ஸோ அதுதான் உண்மை. நோ மேட்டர் ஹவு மச் குட் ஹார்ட்டட் பர்சன் யூ ஆர், சம்பாதிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அசிங்கப்பட்டுருவீங்க. அண்ட் எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் கைஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சம்பாரிச்சிருங்க நல்ல வழியில், அவ்வளோதான்.